ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வின். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு பர்சன் அவங்களோட ஹியூமர் சென்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அவங்க லைஃப்பில் என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியும், அதே மாதிரி மற்றவங்க லைஃப்லையும் என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியும், அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். பிகாஸ் இந்த ஹியூமர் சென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்பவே தேவைப்படுது. பிகாஸ் ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நிறைய பேர் பேச பழக விரும்புவாங்க. இன்னும் கேட்டால் இந்த பர்சனை மறுபடியும் எப்போ பார்ப்போம், அவங்ககிட்ட இன்னும் அதிகமாக எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த பர்சனை விட்டு அதுக்குள்ளே போகிறமேன்னு கூட ஃபீல் பண்ண வைக்கலாம். அந்த அளவுக்கு அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எதையோ நினச்சி ஓடிட்டு இருப்போம். லைஃப்பில் வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் நம்ம வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இது மாதிரி ஒரு நல்ல நகைச்சுவை மனிதர்களை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் மக்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் என்ன பேசுனீங்கன்றது கூட ஒரு கட்டத்தில் மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வச்சிங்கன்றதை மறக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்களே வந்து யாரு கூடயா சண்டை போட்டிருப்பீங்க. அந்த சண்டை ஏன் போட்டுன்னு கூட தெரியாது. ஆனால் நான் சண்டை போட்டுன்னு மட்டும் ஞாபகம் இருக்கும். அந்த சண்டையில் அவங்க என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க கூட ஒரு கட்டத்தில் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ ஒரு ஹியூமர் சென்ஸுன்றது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறீங்க, பேசி சிரிக்க வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்ககிட்ட அதிகமாக பழக விரும்புவாங்க. அதே மாதிரி இந்த ஹியூமர் சென்ஸ்ன்றது எல்லாருக்குமே வந்துடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டம் நஷ்டம் அவங்களுக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஒரு எல்லா சுச்சுவேஷன்லையும் இருக்கவங்கனால தான் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நீங்கள் அது எல்லாருனாலையும் எல்லா விஷயமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இல்லை. அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பர்சனோட பேசும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். பிகாஸ் உங்ககிட்ட யாராவது ஏதோ ஒரு மனசு ஆறுதலுக்காக பேச வராங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு ஜோக் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஹர்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதை வந்து ஜெஃப்ரி ஹெலான்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஹியூமர் சென்ஸை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அதாவது ஒரு 2 பர்சனை கூப்பிட்டு அவங்கள வந்து பப்ளிக்கில் பேச சொல்கிறாரு. அவங்க பேசின அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசியிருக்காரு. இன்னொரு பர்சன் வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசியிருக்காரு. இவங்க போனதுக்கப்புறம் அந்த குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு கேட்குறாங்க, இவங்க 2 பேர் பேசினதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து செகண்ட் பர்சனாக வந்து ரொம்பவே விரும்பி இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் நல்லா இருந்ததுக்கு அவர் வந்து ரொம்ப நாலேஜபிள் அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சனாகவும் நினைக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஓகே அவர் ஆவரேஜ் தான் பேசினாரு, அவர் அந்த அளவுக்கு எங்களுக்கு இன்டெலிஜென்ட்டாக தெரியல அப்படின்னு சொல்லி அவர் மேலே அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஹியூமர் சென்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க அப்படின்னா உங்களை வந்து மற்றவங்க நீங்க ரொம்ப அறிவாளின்னு நினைக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீங்க உங்க ஆஃபீஸ்லயே பார்த்துருப்பீங்க, நல்ல நாலேஜபிளான பர்சன் சைலண்டா உட்காந்துட்டு இருப்பான், இருக்கிற இடமே தெரியாது. பட் லைட்டா தெரிஞ்சவன் வந்து நல்லா பேசிட்டு அவன் தேவையான டாஸ்க்கை வந்து ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ இது ஒன்று. இந்த ஹியூமர் சென்ஸ்ன்னு வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. பிகாஸ் ஒருத்தர் டவுனா இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து ஹாப்பியா ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ ஹியூமர் சென்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் முக்கியம். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மூலியமாக சொல்கிறேன். ஒரு ஹியூமர் சென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு ஷிப்பில் வந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணு, ஒரு 20 வயசு பொண்ணு வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறா தெரியாமல். குதிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு வந்து நீச்சல் தெரியல. எல்லாருமே வந்து கப்பல்ல இருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. பட் யாருமே காப்பாற்ற வரல. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரியவர் வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. முடியை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ இதை பார்த்து அந்த கப்பலில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கப்பல் கேப்டன் வந்து கூப்பிட்டு அந்த பெரியவரை கூப்பிட்டு பாராட்டுறாரு. பிகாஸ் இவ்வளோ பேர் இருந்தாங்க, யாருமே அதை காப்பாற்றணும்னு என்ன வரல. பட் நீங்கள் குதிச்சு காப்பாற்றுனீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வயசானவர் வந்து யாரையோ ஒருத்தவங்களை தேடிக்கிட்டே இருக்காரு. ஸோ கேப்டன் கேட்குறாரு, நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை எவனோ ஒருத்தன் என்னை தண்ணியில் தள்ளி விட்டான், அவனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இது எது நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத பதில் வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த நகைச்சுவை உணர்வு வந்து அதிகமாக வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை வந்து நான் என்னோட ஆஃபீஸில் போயிட்டு என்னோட பாஸ் கிட்ட வந்து அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொன்னால் அவரை நான் சிரிக்க வைக்கலாம்னு நினச்சி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது எங்கே யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த ஹியூமர் சென்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது ஒருத்தவங்க வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ணி பேசி எல்லாரும் சிரிக்க வைப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் பேசி அவங்கள வந்து கிண்டல் பண்ணி அவங்கள வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி பேசுவாங்க. மூணாவது வந்து இந்த சொசைட்டியில் நடக்கிறத வச்சு நிறைய பேசுவாங்க. இப்போ நீங்கள் ஆக்டர் விவேக் இல்லை சார்லி சாப்ளின் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் நடந்த கொடுமைகள்லாம் வந்து கொஞ்சம் காமெடியாக வந்து கன்வே பண்ணி ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த டிவி லைவ் ஷோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் அந்த கிளிப்ஸ் கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். You know, I was
nervous. I mean, you know, when you're working with a child actor, you first thing you think is, I want to take my life with fire. Right. You know, there's that. He said, sir, I agree with you. Every human being can have one appendix, but a man can have two wives, right? அந்த கிளிப்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க கிட்ட இந்த மாதிரி தான் பதில் வரும்னு. பட் அவங்க சொல்ற பதில் ஆப்போசிட்டா இருக்கும். அதை உங்களுக்கு நான் காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இல்லை எல்லா டைப்ஸ்லயுமே வந்து. அதில் ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அதாவது நீங்க மற்றவங்களை கிண்டல் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்க லிமிட் கிராஸ் பண்ணி போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களும் எல்லா நேரத்துலயுமே வந்து நீங்க சொல்றது வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரம் வந்து அவங்க வந்து அஃபெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ணி பேசுறத முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்க்கணும். அது நல்ல விதமா இருந்தா கூட ஓகே தான், பட் ரொம்ப அது லிமிட் தாண்டி போயிடாதீங்க. செகண்ட் விஷயம் வந்து உங்களை நீங்களே கிண்டல் பண்ணி பேசும்போது ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு உங்களை வந்து எவ்வளோ டவுன் டு எர்த் பர்சனா இருக்காங்க, எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம அவங்களே கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்கன்னு. பட் ஓவர் த பீரியட் வந்து உங்க மேல இருக்க மரியாதை கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீங்க ஒரு பவர்ஃபுல் நல்ல ஒரு லீடு பொசிஷன்ல இருக்கீங்க, நீங்க வந்து உங்களே கிண்டல் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சில சமயம் உங்களை ஒரு டம்மி பீஸா கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களை கிண்டல் பண்றது வந்து ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, மற்றவங்களை கிண்டல் பண்றதுக்கும் லிமிட் வச்சுக்கோங்க. அப்படி அவங்க அஃபெக்ட் ஆவாங்க தெரியுது, அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ஈஸியா வந்து ஹர்ட் ஆயிடுறாங்கன்னு தெரியுது அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட ரொம்ப அது மாதிரி பேசி வச்சுக்காதீங்க. மூணாவது வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி சொசைட்டில நடக்கிறது வந்து பொதுவாக நீங்க எடுத்து பேசலாம். அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் அந்த அளவுக்கு இருக்காது. பிகாஸ் அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியாது. சில பேர் வந்து நேச்சராகவே நல்ல ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களால பேச முடியுதுனாலும் பேசுங்க. சரி, ஓகே. இதுல வந்து நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டைப் தான் கொஞ்சம் இது. மிச்ச டைப்ல நீங்க எது வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஹியூமர் சென்ஸ்ன்றது எல்லாருக்கும் உடனே வந்துடாது, கொஞ்சம் நாட்கள் ஆகும். நீங்க வந்து எப்படி சொல்றது, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சில பேர் வந்து நல்ல ஜோக்கே சொல்லியிருப்பாங்க, பட் யாருமே சிரிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஐயோ நம்ம சொல்லி வேஸ்ட் ஆச்சு, அப்போ நம்ம சொன்ன யாருமே சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெகுலர் லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுங்க. சில பேர் வந்து மூவி டைலாக்லாம் அதிகமாக எடுத்து பேசுவாங்க. அந்த மூவி டைலாக் எடுத்து பேசும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அந்த மூவி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும். மிச்ச பேருக்குலாம் அது என்னன்னு கூட தெரியாது. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் அதர் ஸ்டேட்ஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்கள் ஊர் பசங்க கிட்ட பேசும்போது உங்ககிட்ட நல்லா நகைச்சுவையாக பேச முடியும். பட் அதர் ஸ்டேட் அதர் லாங்குவேஜ் பீப்புள் கூட பேசும்போது நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து வடிவேல் டைலாக்கோ இல்லை கவுண்டமணி டைலாக்கோ இதை வந்து கவுண்டராக கொடுத்தே பழகி இருப்பீங்க. பட் அங்கே போய் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ பை நேச்சராகவே ஹியூமர் சென்ஸ் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து பை நேச்சர் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னது தான், நிறைய பீப்புளோட நீங்கள் பழகணும், நிறைய கான்வர்சேஷன்ஸ், மூவி கான்வர்சேஷன்ஸ் இல்லை மூவி கான்வர்சேஷன் கூட ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது. பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு டிவி லைவ் ஷோ கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல வந்து அவங்க எப்படி யோசிச்சு பேசுறாங்க, எப்படி சொல்ல வராங்க, அவங்க என்ன வே ஆஃப் இதில் வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பண்ணணும். அதான் சொல்கிறேனே, இது வந்து இத்தனை வருஷமா நான் பண்ணாது இப்போ பண்ணா வந்துருமான்னு கேட்டிங்கன்னா வரும். ஓவர் த பீரியட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாதீங்க. எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா அதுவே தெரிஞ்சிடும், ஓகே இந்த பர்சன் வந்து ஆப்வியஸாக ஏதோ ஜோக் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ கொஞ்சம் பேசினாலும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ரசனையாக பேசுங்க. ரசனைன்றது தான் ரொம்ப முக்கியம் ஸ்பீச்சில். ஸோ அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே இது வந்து நீங்கள் யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இவர் சோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அது ஆக்சுவலாக பாலிடிக்ஸை பற்றி நிறைய பேசுவார் அவர். அவர்கிட்ட வந்து இந்த கிண்டலாக பேசுறது, இதெல்லாம் வந்து சர்க்காஸ்டிக்காக பேசுறது நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பீச் பேசுகிறாங்க, நிறைய லைவ் ஷோஸ் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓவர் த பீரியட் உடனே வந்துடாது, கொஞ்சம் நாட்கள் கழிச்சு தான் வரும். ஸோ எஸ், இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹியூமர் சென்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத. இதை நீங்கள் உங்கள் ரெகுலர் லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.